ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும் செண்டு வெறும் 20,000 ரூபாயிலிருந்து நான் கொடுக்குறேன். 5 லட்ச ரூபாய் இருந்தால் 25 சென்ட், அதாவது பெருசாக சொல்லணும் அப்படின்னா 1/4 ஏக்கராகவே வாங்கிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு கரூர் பைபாஸில் உங்களுக்கு மெயின் பைபாஸில் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய பயண தூரத்தில் ஊருக்கு பக்கத்தில் ஆன் ரோடு பேஸில் இந்த சைட் நான் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் கான்செப்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி பூமி யாருனாலையும் தர முடியாது. அதாவது செம்மண் பூமியாகவும் கொடுத்து இபி சோர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல, ஊருக்கு பக்கத்தில் பஸ் ரூட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், அது ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். தமிழ்நாட்டிலேயே வச்சு ஆதி பில்டர்ஸில் என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் கேரண்டியை கண்டிப்பாக சொல்கிறேன். லீகலை பொறுத்த வரைக்கும் இந்த பூமிக்கும் சரி, நான் எந்த பூமி வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் 70 வருஷம் லீகல் பார்ப்பேன். கம்பெனியில் 3 லாயர் இதுக்காகவே நான் வச்சுருக்கேன். ஸோ எஸ் மக்களே, ஸோ நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ வேறு டிஸ்ட்ரிக்டில், அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்க்க வந்திருக்கோங்க. நீங்கள் லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான வீடியோ. அது வெறும் சதுரடி 45 ரூபாய்க்கும் ஒரு சென்ட் 20,000 ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆதி பில்டர்ஸ். ஸோ அந்த லேண்டை பார்க்கத்தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம ஆதி பில்டர்ஸோட எப்படி சார் ஆதி இப்ராஹிம் இருக்காங்க, அவங்களோட எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. ஸோ உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. மக்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில், அதுவும் கொஞ்சம் இல்லை, பெரிய அளவில் 25 சென்ட் 50 சென்ட் கலப்பு எப்பவுமே வந்து கொடுத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறேன் அது சொல்லி. நிச்சயமா சார். நம்ம கம்பெனி நேம் ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். என் பேர் ஆதி இப்ராஹிம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். இருந்துட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு கரூர் பைபாஸில் உங்களுக்கு மெயின் பைபாஸில் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய பயண தூரத்தில் ஊருக்கு பக்கத்தில் ஆன் ரோடு பேஸில் இந்த சைட் நான் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் கான்செப்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மினிமம் 25 சென்ட் 50 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி தான் நம்ம இதை பிரிச்சிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்ட் 2 to 2.5 லட்ச ரூபாய்க்கு கம்மி ஒரு சென்ட் வாங்க முடியாது. சரிங்களா? ஒரு சென்டே வாங்க முடியாது. நீங்கள் பாருங்க, போறப்ப நீங்க விசாரிச்சுட்டு போகலாம், வாங்க முடியாது. ஆனா இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃபார்ம் லேண்ட்ல பாத்தீங்கன்னா இது 10 ப்ராஜெக்ட் முடிச்சு 11வது ப்ராஜெக்டா இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ண போறோம் ஆதி ஃபார்ம்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும் செண்டு வெறும் 20,000 ரூபாயிலிருந்து நான் கொடுக்குறேன். வேற லெவல் சார். ஸோ மக்களே, எப்பவுமே நம்ம வீடியோவில் 1200 சரடி இல்லாட்டி கிரவுண்டு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு போகும், 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபான்னு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணதை பார்த்துருப்போம். ஆனால் வந்து மக்களே, நீங்கள் பல்காக வாங்கணும் பட்டால் லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா ஒரு சரியான ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டே வந்து 2 லட்ச ரூபா போகிற இடத்துல அந்த 2 லட்ச ரூபாயை வச்சு நம்ம தாராளமாக டபுள் சென்ட், அதாவது 2 to 2 லட்ச ரூபா ஒரு சென்ட் போதுங்க. 2 சென்ட் வாங்குற காசு தான் 5 லட்ச ரூபா இருந்தால் 25 சென்ட், அதாவது பெருசாக சொல்லணும் அப்படின்னா 1/4 ஏக்கராகவே வாங்கிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி பூமி யாருனாலையும் தர முடியாது. அதாவது செம்மண் பூமியாகவும் கொடுத்து இபி சோர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல, ஊருக்கு பக்கத்தில் பஸ் ரூட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், அது ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் யாருனாலையும் தமிழ்நாட்டிலேயே வச்சு ஆதி பில்டர்ஸில் என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் கேரண்டியை கண்டிப்பாக சொல்கிறேன். சூப்பர் சார். எனக்கு கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இப்போ 11வது ப்ராஜெக்ட். அதாவது வீட்டில் உட்காந்துட்டு இந்த வீடியோவுக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறவங்களை பார்க்காம, அதாவது கமெண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு தனி குரூப் இருக்கு. சரிங்களா? நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை தவறாக திருப்பி சொல்லுவாங்க. நீங்க என்னதான் நல்ல வீடியோவில் கொடுத்து நல்லது செஞ்சாலும் திருப்பி சொல்லுவாங்க. இதுக்குன்னே ஒரு குரூப் மக்கள் இருக்காங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பார்க்காம நேரடியா நான் சொன்னதெல்லாம் இருக்கா, அதே மாதிரி செம்மண் பூமியா, கரண்ட் இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, ஊர் இருக்கா, பஸ் ரூட்டா, ஹைவேலேருந்து 5 நிமிஷத்தில் வந்துடலாமா, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக் பண்ணி கெரையும் பண்ணிங்கன்னு நம்ம சொல்கிறோம். சூப்பர் சூப்பர். ஸோ சார் சொல்கிற மாதிரி இது எல்லாமே இருக்கிற இடம் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். சார், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டவுட் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம லோ பட்ஜெட் சைட்ஸ் எடுத்து வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்து பேசும்பொழுது அதெல்லாம் முன்ன போனால் இருக்கும்ப்பா, அதெல்லாம் எதாவது முன்ன போனால் லீகலாக கூட இருக்கலாம், இவ்வளோ குறைவான ரேட்டில் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்க்குறவங்க இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற லேண்டோட டாக்குமெண்டேஷன் எப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் இஷ்யூ இருந்தால் நிச்சயமாக ரிஜிஸ்ட்ரேஷனே நடக்காது. ஏன் அப்படின்னா, இது முதல்ல நீங்கள் சொன்ன அந்த முன்னாடி காலங்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2005 வரைக்கும் நீங்கள் குளறுபடியெல்லாம் நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரசே கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரைமுறைப்படுத்தினாங்க. எப்படின்னா ஃபுல் ஆன்லைன் சிஸ்டம்.
நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் ஆன்லைன் அங்கே நம்ம ஓப்பன் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக ஆன்லைன் சிஸ்டம் தான். சரிங்களா? இதுக்கு அப்பாற்பட்டு மெயினான விஷயம் லீகல். சரிங்களா? லீகலை பொறுத்த வரைக்கும் இந்த பூமிக்கும் சரி, நான் எந்த பூமி வாங்கினாலும் குறைஞ்சபட்சம் 70 வருஷம் லீகல் பார்ப்பேன். 70 வருஷம், 10 வருஷம் 5 வருஷம் கிடையாது, 70 வருஷம். என் கம்பெனியில் 3 லாயர் இதுக்காகவே நான் வச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால 3 லாயர் வச்சிருக்கேன், 70 வருஷம் லீகல் வச்சிருக்கேன். லீகல் பார்த்து தான் நான் பூமியை நான் வாங்குவேன், வாங்கி கிரைம் பண்ணி தான் நான் மக்களுக்கு சேல் கொண்டு வரேன். கேரண்டியாக சொல்கிறேன். கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்படி அப்படி எப்படி இருந்தாலும் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது சார். ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வாங்கக்கூடிய சொத்து, அந்த சொத்துல சரிங்களா, இன்னைக்கு நான் இந்த மண்ணு நின்று பேசுகிறேன், இந்த மண்ணு தான் என்னை உருவாக்குனது, நான் அதை உருவாக்கலை. சரிங்களா? இன்னைக்கு நான் சாப்பிட்ற உணவு இந்த மண்ணுல இருந்து வரக்கூடிய ஒரு 10 ரூபானாலும் அந்த 10 ரூபா சம்பாரிச்சு நான் சாப்பிட்றது, அதெல்லாம் எனக்கு உண்மை இருக்கணும். சரிங்களா? அதனால இதுல வந்து லீகல் இஷ்யூ இருந்தா இன்னைக்கு கவர்மெண்ட்டே கிரையம் நடக்காது, அரசே அதுக்கு தடை பண்ணிட்டாங்க. முன்ன பின்ன இருக்கிற வியாபாரம், அதான் நீங்க கேட்டதுனால தான் நான் பதில் சொல்ல வரேன். நிச்சயமா அந்த மாதிரி நடக்காது. லீகல் வாய்ஸ் நம்ம 70 வருஷம் வச்சிருக்கோம், தெளிவா வச்சிருக்கோம். வரவங்க லீகல் பார்த்துட்டு சைட்டை பார்த்துட்டு நான் சொன்ன எல்லாமே இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிட்டு புக் பண்ணி கிரைம் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஸ்கொயர் ஃபீட் 45 ரூபாய்க்கு சென்ட் வெறும் 20 ரூபாய்க்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த இந்த ரேட்டுக்கு யாருனாலையும் தர முடியாது சார். சரிங்களா? கேரண்டியாக சொல்கிறேன், தர முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இடம் செம்மண் பூமியாக இருந்து எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குவாலிட்டியான பூமி தர முடியாது. களிமண் பூமி கொடுக்கலாம், எதுக்குமே எந்த வளர்ச்சி இல்லாத பூமி கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வாங்குறாங்க, அதை எதுக்காக வாங்குறோம்? ஒரு லேண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு நம்ம தேவைக்கு எதுக்காவது வந்து நம்ம கொண்டு நம்ம ஏதாவது வித்தோ வச்சோ ஏதாவது பண்ணலாம், நம்ம தேவைக்கு உடனே பணம் கிடைக்குன்னு வாங்குவாங்க. அதுலேயும் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொண்டே கொடுத்தாலும் புது நகையாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வாங்குறப்ப செய்கூலி சேதாரம் போட்டு கோல்ட் ரேட் போட்டு வாங்குவாங்க. நாளைக்கு கொண்டே விற்க போனோம்னா வெறும் கோல்ட் ரேட் தான் கிடைக்கும், செய்கூலி சேதாரம் கிடையாது. ஆனால் லேண்ட் அப்படியா? கிடையாது. இன்னைக்கு நான் கொடுக்கறதே 10 மடங்கு, இங்க மார்க்கெட்ல இருந்து 10 மடங்கு கம்மியா கொடுக்குறேன். அதுலயும் வச்சு நீங்க வந்து கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு நம்ம இடம் வாங்கினவங்க யாருமே, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணனவங்க இன்னைக்கு யாருமே நான் கம்மியா வித்தேன்னு ஒருத்தர் நீங்க என்கிட்ட காமிங்க. நான் நீங்க வாங்கினேன் சார் கம்மியா தானே காமி, கிடையாது. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் 6 மாசமோ 3 மாசமோ 1 வருஷமோ 5 வருஷமோ அது கூட ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சார். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல தான் நான் கொடுக்குறேன். நிச்சயமா நான் ஒன்று சொல்கிறதான், இன்னைக்கு யாராவது நேரடியாக விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு புக் பண்ணி கிரைம் பண்ணிங்க. சப்போஸ் என்கிட்ட இருந்து நிறைய பேர் நம்ம வீடியோ லான்ச் பண்ணிங்கன்னா இன்னைக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகள்லேருந்து பார்த்து வாங்குறாங்க. வர முடியாத இருக்கிறவங்க கூட இப்போ பெங்களூர், சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. வர முடியலனாலும் ஆன்லைனில் வந்து நாங்கள் அட்வான்ஸ் போகிறோம் சார், கிரையத்துக்கு வரேங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் வர முடியலனாலும் உங்களுடைய சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ யார் இருந்தாலும் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்த்து புக் பண்ணி கிரைம் பண்ணுங்கன்றதை நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது ஒன்று தான். சார் சொல்கிறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மைத்தனம் வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய கஸ்டமரோட சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே அதை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ண முடியுது. மக்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி நீங்கள் என்ஆர்ஐ கஸ்டமராக இருக்கீங்க, இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இந்த சுற்றி நம்ம சொன்ன ஏரியா சுற்றி இருக்கீங்க அப்படின்னா நேரடியாக அந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள். வந்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சைட்டை தான் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வர முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வர சொல்லுங்கள். எந்தெந்த இப்போ வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லலையே, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் இருக்குது கன்ஃபார்மாக. ஸோ சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டேன். சார் சொல்லுறேன்னா, சார் நீங்கள் வந்து பக்கத்துலேயே போய் கேட்டுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் 2 சென்ட் வாங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 ஏக்கரே வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு வாய்ப்பு மக்களே. சரிங்களா? நானே நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு, லோ பட்ஜெட்டில். சார் சொன்ன மாதிரி என்னுடைய பசங்களுடைய கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு இப்போ பல்காக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே ரெட்டிப்பு லாபம் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடியை மாத்திரம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண போது தாராளமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ நேரடியாக வந்து சைடை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ளாட்ஸ் காத்திருக்கு. ஸோ வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக வாங்கி போடுங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி போடுங்க. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்த வந்து மக்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அது என் சேனல் மூலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மக்கள் வந்து பார்த்துக்கோங்க சார். கண்டிப்பாக. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.